என்ன பாபா இது? உங்க ஞான திருஷ்டிக்கு என்னாச்சு? உங்க சக்தி எல்லாம் என்னாச்சு? இத்தனை நாள நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? உங்க சக்திகள் எல்லாம் இப்ப வேலை செய்யாம போயிடுச்சா? ருத்ரா! ஆமா பாபா, நான் சொல்றது கேட்டு உங்களுக்கு கோவம் வருது நியாயம். அந்த கோவத்துல நீங்க என்ன மறுபடியும் கல்லாக்கலாம். ஆனா நான் சொல்றதெல்லாம் உண்மைதானே? நீங்க என்ன சொன்னீங்க? நாகராணி எங்க இருக்கான்னு சொல்றேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க சொல்லல எங்க அண்ணனுக்கு சாவு வரப்போகுதுன்னு சொன்னீங்க. அதுவும் பொய்யாயிடுச்சு. ஒவ்வொரு முறையும் நீங்க சொல்றது எல்லாமே பொய்யாக்கிட்டே வருது. உங்க சக்தி எல்லாம் அந்த நாகராணிக்கு முன்னாடி வேலையே செய்யல பாபா. இப்படியே போச்சுன்னா அந்த நாகராணி இங்க எல்லாரையும் கொன்னுட்டு நாகமணி எடுத்துட்டு இங்கிருந்து போயிடுவா. அந்த மாதிரி ஒரு நிலைமை வரவிட மாட்டார் ருத்ரா. இத்தனை நாளா நம்மளோட சக்தியை எதிர்த்துக்கிட்டு அந்த நாகராணி தப்பிச்சுக்கிட்டு வந்தா. அதுக்கு காரணம் அவ சக்தி இல்ல, வேற ஒரு சக்தி அவளுக்கு உதவி செய்யுது. அந்த சக்தி தான் இப்ப தன்னோட சக்தியை முழுமையா பிரயோகிச்சு நாம செஞ்ச பூஜையை கெடுத்து அந்த நாகராணிய காப்பாத்தி இருக்கு. அப்படின்னா இதுக்கு மேல அந்த நாகராணியை உங்களால எதுவும் பண்ண முடியாதா பாபா? கடல்ல இருந்து ஒரு குடம் தண்ணிய நாம எடுத்துட்டா கடல் முழுசும் வத்தி போயிடாது ருத்ரா. அதே மாதிரி இன்னைக்கு என் பூஜையை அவ கெடுத்ததுனால என்னோட சக்தி என்னை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. இந்த மாதிரி நடந்தது ஒரு வகையில நல்லதுதான். ஏன் தெரியுமா? ஏன் பாபா? நாகராணிக்கு உதவி செய்யற சக்திகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய சக்தியை இழந்துகிட்டு வருது. இறுதியா நாகராணிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம கிட்ட தனியா வந்து சிக்குவா. அவ அப்படி தனியா சிக்கும் போது நமக்கு தானே நல்லது ருத்ரா. ஆமா பாபா, நீங்க சொல்றது உண்மைதான். நான் இந்த விஷயத்தை யோசிக்கவே இல்லை. ஆனா எங்க அண்ணனுக்கு இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வராதுல்ல? தற்போது பிரச்சனை எதுவும் இல்ல, ஆனா எதிர்காலத்துல வரும். இன்னைக்கு உன் அண்ணன் அவனுக்கு வந்த ஒரு ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டான். ஆனா இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு ஆபத்து தான். இதோட கதை நாகராணியோட முடிவில் முடியலாம், இல்ல இன்னைக்கே உங்க அண்ணனோட இறுதி நாளாவும் இருக்கலாம். எதையும் நிச்சயமா சொல்ல முடியாது. பாபா, நீங்க தான் எப்படியாவது என் அண்ணனை காப்பாத்தணும். நீங்க தான் அவனுக்கு நல்ல வழியை காட்டணும். முயற்சி செஞ்சு பார்க்கலாம் ருத்ரா. இப்படியே நம்மளுடைய முயற்சி தொடர்ந்தா ஒரு நாள் நல்ல பலன் கிடைக்கும் ருத்ரா. அந்த நாகராணி கூடிய விரைவில் நம்ம கையில மாட்டுவா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.